ஹே ஹாய், நான் உங்கள் காவியா ராகவன். இன்றைக்கி வந்து நம்ம சிறுவாபுரி முருகர் கோயில் போக போகிறோம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா மார்னிங் 4:48. ஸோ நாங்கள் கிளம்பிட்டோம். ஸோ இப்போ கிளம்ப போகிறோம் கார் எடுத்துகிட்டு. ஸோ இன்றைக்கி ஃபுல்லாக நம்ம என்ன vlog வந்து எடுக்க போகிறோம், கோவில் போயிட்டு பார்த்துட்டு ரிட்டர்ன் வர வரைக்கும் என்னென்ன வீடியோஸ்லாம் எடுக்கிறேனோ அதெல்லாம் நான் உங்களுக்கு வந்து போஸ்ட் பண்ண போகிறேன். கண்டிப்பாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். பாய். வீட்டிலேருந்து கிளம்பியாச்சு. நாங்கள் கிளம்பும்போது செம்ம மழை. அப்போ தான் மழை பெஞ்சு விட்டுருக்கு, ட்ரிசில் ஆகிக்கிட்டே இருந்தது. காரில் தான் போயிருந்தோம். நாங்கள் போகும்போது பெட்ரோல் போட்டுட்டு போனோம். மார்னிங் ரொம்ப நல்லா இருந்தது. நல்ல சில்லுன்னு காற்று, நல்ல ஒரு சாரல் மழை, கிளைமேட் சூப்பராக இருந்தது. இந்த மாதிரி வெதரில் நம்ம கோயிலுக்கு போகும்போது இன்னும் நமக்கு ஒரு ப்ளசன்ட் வைப்ரேஷன் கிடைக்கும். என்னுடைய ஹஸ்பண்ட்க்கு வந்து நைட் ஷிஃப்ட், அவரையும் போய் பிக்கப் பண்ணிட்டு போயிருந்தோம் அவருடைய ஆஃபீஸில். சிறுவாபுரி முருகர் கோயில் போகிற வழியிலலாம் ஃபுல்லாக வயல், நல்ல பச்சை பசேர்னு இருக்குது. சிறுவாபுரி முருகர் கோயில் வந்து திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. ஸோ நாங்கள் இங்கேருந்து போகிறதுக்கு எங்களுக்கு ஒரு 1.5 hours ஆச்சு. சூப்பராக இருந்தது. நல்ல வயல், நல்ல ஒரு காற்று, சில்லுன்னு இருந்தது. கிளைமேட் சூப்பராக இருந்தது. கோயில் ரீச் ஆக போகிறோம். ஸோ அந்த ஊருக்குள்ளே போயிட்டு இருந்தோம். ரீச் ஆயிட்டோம் சிறுவாபுரி. கோபுரம் தெரியுதா அங்க பாருங்க. ஆனா நாங்க போன அன்னைக்கு வந்து நாங்க கொஞ்சம் ஏர்லி மார்னிங்கா போயிட்டதுனால கூட்டம் இருக்காதோன்னு நினைச்சோம். ஆனா பார்த்தா செம்ம கியூ நின்றுட்டு இருந்தது. ஆல்ரெடி எல்லாரும் எனக்கு தெரிஞ்சு ஒரு 4 o'clockலேருந்து வந்து கியூலேயே நின்றுட்டு இருந்திருப்பாங்க போல். பயங்கர கூட்டமாக இருந்தது. இதெல்லாம் நிறைய மாலை கடை, நிறைய வெஜிடேபிள்ஸ் எல்லாம் வந்து இறங்கி இருந்தது மார்க்கெட்லேருந்து. காய்கறிலாம் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. அந்த வீடியோலாம் கொஞ்சம் எடுத்திருந்தேன். ஆக்சுவலாக வந்து ரேட்லாம் வந்து நம்ம இங்கே வாங்குறதுக்கும் அங்கே வாங்குறதுக்கும் எல்லாமே சிமிலர் தான். ஆனால் இந்த காய்கறி எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக அப்படியே தோட்டத்துலேருந்து பறித்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அதனால் அந்த ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக இருந்தது. அது சாப்பிட்றதுக்கும் நம்ம இங்கே சாப்பிட்றதும் கொஞ்சம் நிறைய வித்தியாசம் இருக்குல்ல, அதனால் அது ரொம்ப நல்லா இருந்தது. பாருங்கள் எவ்வளோ க்யூ காலையிலே நின்றுட்டுருக்காங்க. நாங்கள் ரீச் ஆகும்போது 7 o'clock. நாங்கள் வந்து ஒரு முருகருக்காக ஒரு மாலை வாங்கியிருந்தோம் அர்ச்சனைக்கு. எல்லா கோவில்லையுமே நமக்கு அந்த டோக்கன் சிஸ்டம் இருக்கும்ல, அந்த மாதிரி கியூஸ் இருந்தது. 50 rupees, 100 rupees, அப்புறம் ஃப்ரீ ரோஸ் இதெல்லாமே இருந்தது. நாங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரீ ரோவில் தான் போயிருந்தோம். ஸோ சரி போகலான்னு சொல்லிட்டு. ஆனால் அப்புறம் அங்கே கூட்டம் பார்த்தோம். சரி குழந்தையும் கையில் வச்சுருக்கோம், ஸோ ரொம்ப நேரம் நிற்க முடியாது போலன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் 50 rupees டோக்கன் அந்த லைனில் போயிட்டு ஈச் பர்சனுக்கு 50 rupees பே பண்ணி போயிட்டோம். அது கொஞ்சம் சீக்கிரமாக போக முடிஞ்சது. ரொம்ப அந்த மழையெல்லாம் பெஞ்சதுனால நடக்கவே முடியல. ரொம்ப மண், ரொம்ப டஸ்டாக இருந்தது. இது வந்து ஃப்ரீ ரோ. எவ்வளோ கூட்டம் நிற்குது பாருங்கள். இவங்களுக்கு பின்னாடி தான் நாங்கள் நின்றுட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் தான் 50 rupees போகலான்னு சொல்லிட்டு சேஞ்ச் ஆகி போயிட்டோம். ரொம்ப சக்தி வாய்ந்த கோயில், ரொம்ப அழகான கோயில். நம்ம மனசில் வந்து என்ன வேண்டினாலும் அது நமக்கு நடக்கும். ஸோ நம்ம வந்து மனமுருகி முருகரை வந்து வேண்டிக்கிட்டு நமக்கு என்ன நடக்கணுமோ அதை வேண்டிட்டு நம்ம போகணும்.
நாங்கள் 50 ருபீஸ் அந்த டோக்கனில் வந்து கிட்ட வந்துட்டோம் சாமியை பார்க்கறதுக்காக. ஆனால் அங்கே வந்து கூட்டமாக தான் இருந்தது. ஏன்னா அங்கே இந்த ரோவில் லெஃப்ட் சைடில் இருக்கிறது வந்து 100 ருபீஸ் டோக்கன், மிடில் வந்து நாங்கள் இருந்தோம். ஆக்சுவலாக கோயிலில் வந்து ஃபோன் வந்து நாட் அலோட், நம்ம எடுக்க முடியாது எந்த வீடியோஸுமே. நான் அப்படியும் கொஞ்சம் எடுத்தேன். ஆனால் உள்ளே வந்து நம்ம சாமியை எல்லாம் எடுக்க முடியாது, ஸோ அதெல்லாம் நம்ம எடுக்கலை. ஸோ இந்த லெஃப்ட் சைட் தான் 100 ருபீஸ், நடுவில் வந்து 50 ருபீஸ் டோக்கன்ஸ், ரைட் சைடில் வந்து ஃப்ரீ ரோ. சாமியை பார்த்துட்டோம் நாங்கள், அது காட்ட முடியல. சாமியை பார்த்துட்டு நல்லா திருப்தியாக சாமி கும்பிட்டுட்டு பிரசாதம் வாங்கினோம். எப்போவுமே கோயிலுக்கு போனாலே புளியோதரை தானே எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அங்கே புளியோதரை தான், ஆனால் அங்கே இருந்தது, அதுவும் சக்கரை பொங்கல் இருந்ததுன்னு நினைக்கிறேன். ஸோ நாங்கள் 2 புளியோதரை வாங்கினோம். இது வந்து அங்கே வெயிட்டிங் பிளேஸ் மாதிரி கொஞ்சம் நல்லா இருந்தது எல்லாருக்குமே உட்கார்றதுக்கு. எல்லாருமே உட்காந்து கொஞ்சம் ரிலாக்ஸாக சாமி கும்பிட்டுட்டு பிரசாதம் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. சுற்றியும் நிறைய சாமிங்க இருந்தது, அவங்களெல்லாம் நம்ம சாமி கும்பிடலாம். எல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் வெளியே வந்துட்டோம். வந்து வெளியே கொஞ்சம் கடையெல்லாம் சரி ஏதாவது வெஜிடபிள்ஸ் வாங்கலாம்னு நினச்சோம், சரி வாங்க முடியல. நீங்களும் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஏதாவது மனமுருகி ஒரு வேண்டுதல் இருந்தால் கண்டிப்பாக முருகரை வந்து வேண்டுங்க. 6 வாரம் இந்த கோயிலுக்கு வந்தால் அதுக்கான பலன் கிடைக்கும்னு சொல்கிறாங்க. செவ்வாய்க்கிழமையில் 6 வாரம் கண்டிப்பாக வாங்க. இது வந்து பார்க்கிங் பிளேஸ், அங்கே காரெல்லாம் விடுறதுக்குன்னு ஒரு பிளேஸ் இருந்து, மழைலாம் பெஞ்சு ரொம்ப சகதியாக இருந்தது. கோயில் போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது எடுத்தோம். அதுக்கப்புறம் நான் வந்து கொஞ்சம் ஓப்பனாக கொஞ்சம் வியூஸ் எல்லாம் எடுக்கலான்னு சொல்லிட்டு, கொஞ்சம் லாங் வியூஸ் எடுக்கலான்னு சொல்லிட்டு நான் மேலே வந்து கார் மேலே சன்ரூஃபில் ஏறி நின்றுட்டு கொஞ்சம் இந்த வியூஸ் எல்லாம் சைடில் ரைட் லெஃப்ட்னு கவர் பண்ணேன். ஸோ இதை இக்னோர் பண்ணிவிடுங்க. ஸோ நாங்கள் ரிட்டன் வீட்டுக்கு போயிட்டுருக்கோம். ஸோ ரொம்ப நல்ல தரிசனம் நாங்கள் பார்த்தோம், ரொம்ப சீக்கிரமாக நாங்கள் கடவுளை பார்த்தோம். ஸோ கண்டிப்பாக நீங்களும் எல்லாரும் சிறுவாபுரி முருகர் கோயில் வந்து உங்களுடைய பிரார்த்தனையை வேண்டிட்டு போங்க, கண்டிப்பாக நடக்கும். இந்த vlog-ஐ என்ஜாய் பண்ணி பாருங்கள். காவ்யா 360 சேனலில்